ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் திருவண்ணாமலை ட்ரேடர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துச்சு, எப்படிலாம் ட்ரேட் பண்ணோம் அப்படின்றது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றே நம்ம என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்றத செக் பண்ணோம்னா, நம்ம நேற்றே சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் நீங்கள் இதில் ரெண்டுத்தில் எந்த கேண்டில்னா சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஃபேவர் வந்து 3 மினிட்ஸ் நல்லாயிருக்கும், சேஃபாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3 மினிட்ஸ் வச்சுப்பாங்க. 5 மினிட்ஸ் வந்து ஓகே எனக்கு கன்ஃபர்மேஷனாக கிடைக்கும் அப்படின்றவங்க 5 மினிட்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்ற மாதிரி தான் நான் 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ 3 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணால் கன்ஃபர்மேஷன், 5 மினிட்ஸ் வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேற்றுக்கான என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் நேற்று ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். டே டு டே ஒரு நாளுமே நம்ம ஒரு என்ட்ரி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேற்றுக்கான என்ட்ரி என்ன அப்டேட் பண்ணியிருந்தோன்னா, பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் கேண்டில் 56,515க்கு கீழே க்ளோஸ் வச்சால் நம்ம பிஇ சைடில் என்ட்ரி போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி கேண்டில் பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 56,510 க்ளோஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில். 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா அது இன்னமும் கம்மியாக தான் க்ளோஸ் பண்ணாங்க. அரௌண்ட் 495 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ் பேஸ் பண்ணினாலும் ஓகே, 3 மினிட்ஸ் பேஸ் பண்ணாலும் ஓகே, ரெண்டுமே க்ளோஸ் கீழே தான் வச்சது. நம்ம சொல்லியிருக்கிற பாயிண்ட் ஆன் டாட்டுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ க்ளோஸ் பண்ண உடனே என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக அதை பேஸ் பண்ணி. ஸோ அதோட டார்கெட் வந்து 56,320 சொன்னோம். ஸோ ரஃப்லி அரௌண்ட் 195 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 195 பாயிண்ட்ஸுன்றது ஈஸி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ட்ரேடர், ஸோ உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிஸ்டன்சியாக எடுக்க முடியும்னு சொன்னால் அது ஈஸி கிடையாது. ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி இந்த பாயிண்ட்டு டெய்லியுமே பாசிபிள் இருக்குது. இன்கேஸ் ஒரு 5 டேஸ் என் கூட ட்ராவல் பண்ணி அதில் நீங்கள் லாஸ்ட்டில் இருந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 5 டேஸ் கண்டினியூஸாக எங்களோட ட்ரேட் பண்ணாலும் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. பட் நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி, 2 என்ட்ரி, மேக்ஸிமம் 3 என்ட்ரி. இப்போ நம்ம இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட ப்ரெடிக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு என்ட்ரி தான். மேக்ஸிமம் ஒரு 2 என்ட்ரி இல்லை 3 என்ட்ரி தான் வருமே. அதிகபட்சம் 3 என்ட்ரி வரும் நேற்றோட என்ட்ரி சேர்த்தா. இல்லைனா ஒரு நாளைக்கு நமக்கு 2 என்ட்ரி மட்டும்தான். இதில் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, மிட் கேப் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, ஃபின் நிஃப்டியாக இருந்தாலும் சரி. ஸோ இன் ஃபியூச்சரில் நான் வந்து மிட் கேப் அண்ட் ஃபின் நிஃப்டியோட வீடியோஸும் லைக் டார்கெட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அப்லோட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அது மாதிரி பண்ணி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது பண்ணலாமா, எப்படி இருக்குது இது வரைக்கும் பண்ணது அப்படின்றதும் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் என்ன எதுன்றதை நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்டு இன்றைக்கோட பிஎன்எல் என்ன எதுன்றதையும் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தர் வீடியோவுக்கு. தேங்க்யூ.